படுத்தினார். கர்த்ததாமே உங்களோடு கூட இருந்து உங்கள் ஊழியங்களோடு கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. கையின் பிரியாசங்கள் கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. Amen. Bless you everybody. Bless you. Bless you. ஆமென். நாங்கள் இந்த வேளையிலே நாங்கள் துதியிலே வழி நடத்தப்பட்டோம். இப்பொழுது நாங்கள் வசனத்தை ஊடாகவும் ஜெபத்தின் ஊடாகவும் நாங்கள் வழி நடத்தப்படுவோம். கர்த்தர் தாமே எங்களை வழி நடத்துவாராக. இணையத்தின் சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் ஏசியண்ணா குடும்பம், அவர்கள் சந்ததி, அவர்கள் பயணங்கள், அவர்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து கவனத்தையும் ஞானத்தையும் கொடுத்து நடத்தும்படிக்கு நாங்கள் வைக்கிறோம். என் தகப்பனே, இணையத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய தேவைகள், வாஞ்சைகள், அவர்களுடைய பாதுகாப்புகள் எல்லாம் உம்மிடத்திலே இருந்து வரட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்திய நாளை ஒப்பு கொடுக்கிறோம். தொடக்கத்தின் முடிவரை எங்கள் ஆவியானவர் நீங்கள் எங்களுக்கு நடத்தி தாங்க ஆண்டவரே. நீங்கள் இல்லாவிட்டால் நாங்கள் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறோம் தகப்பனே. இன்றைய நாளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் ஜெபங்களை கேட்டு வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைய நாளிலே நாங்கள் அப்போஸ்தலர் 21வது அதிகாரத்திலே அப்போஸ்தலர் பவுல் எருசலேமுக்கு செல்வதையும் அங்கு அவர் கைது செய்யப்படுவதையும் அந்த அதிகாரம் விவரித்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், அப்போஸ்தலர் பவுல் எருசலேமுக்கு பயணமாகிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அங்கே எருசலேமில் சென்றால் துன்புறுத்தப்படுவார் என்று பரிசுத்த ஆவியினால் அகபு என்ற தீர்க்கதரிசி ஊடாக முன் அறிவிக்கப்பட்டது. அப்போஸ்தலர் பவுல் அவருடைய உறுதியை பாருங்கள். ஆபத்து இருக்கிறது என்று தெரிந்திருந்தும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்துக்காக அங்கு கட்டப்படுவதற்கும் மரிப்பதற்கும் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலர் பவுல் தன் பயணத்தை கைவிடவில்லை. அவர் அங்கே செல்லுகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. எருசலேமிலே அவருக்கு முதலாவது அங்கு விசுவாசிகள் ஊடாக வரவேற்புகள் நடைபெறுகிறது. அது மட்டுமல்ல, அங்கு பவுல் எருசலேமை அடைந்ததும் விசுவாசிகளால் அன்புடன் வரவேற்கப்படுகிறார். எருசலேம் திருச்சபையில் மூப்பராய் அன்றைக்கு இருந்த யாக்கோபு மற்றும் அங்கு புறஜாதிகள் இடத்திலே செய்த நற்செய்தியை, அந்த பணியை அந்த யாக்கோபுக்கு அவர் தெரிவிக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அவர் பவுல் விவரித்து சொல்லுகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், அந்த இடத்திலே அந்த காரியத்தை சொன்னதின் நிமித்தம் அப்போஸ்தலர் பவுல் அங்கு கைது செய்யப்படுகிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் கைது செய்யப்படுவதற்கு பொய்யான குற்றச்சாட்டு அங்கு ஆசியா பகுதியில் இருக்கிற வந்த அந்த யூதர்கள் வைக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அப்போஸ்தலர் பவுல் அங்கு தேவனுடைய வேதாகமத்துக்கு விரோதமாய் போதிப்பதாகவும் புற ஜாதிகள் யூதர் அல்லாதவரை ஆலயத்துக்குள் அழைத்து வந்ததாகவும் பொய் குற்றம் சாட்டுகிறார்கள் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. இதனால் பெருங்கூட்டமாக கூடி கலகம் செய்தார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பவுல் யூதரை கொலை செய்ய துரத்தின போது அன்று ஆட்சியில் இருந்த ரோம படைத்தலைவர்கள் தளபதிகள் தனது வீரர்களுடன் அங்கு சென்று பவுலை காப்பாற்றி கைது செய்தார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், அங்கிருந்த மக்கள் பேச பவுல் தளபதியிடம் அனுமதி பெற்று தனக்கு நிகழ்ந்தவற்றையே அங்கு மக்களுக்கு விளக்கி காண்பிக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், இதில் இருந்து இந்த அப்போஸ்தலர் ஆகிய பவுலின் வைராக்கியத்தை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அவர் ஏனென்றால் நான் கட்டப்பட போகிறேன் என்று தெரிந்தும் அங்கு நாங்கள் மரிக்கிறதுக்கும் ஆயத்தம் என்று சொல்லி அவர் தன்னுடைய வைராக்கியம் அங்கு அவரை பற்றி பிடிக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், துன்பம் வரும் என்று தெரிந்தும் தேவனுக்காக தன் இலட்சிய பாதையிலே அவன் உறுதியாய் நின்று அசைக்க முடியாத விசுவாசத்தை அங்கு சாட்சிப்படுத்துகிறதை நாங்கள் வேதாகமத்திலே காணக்கூடியதாய் இருக்கிறது. அதே நேரம் பவுலின் கைது அங்கு தேவ திட்டத்தின் பயணமாக இருந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம்.
ஏனென்றால் ரோமாபுரிக்கு சென்று நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்றும் அந்த மக்களும் கூட ரட்சிப்பை காண வேண்டும் என்று தேவனுடைய திட்டத்தின்படி அவர் அங்கு கைது செய்யப்பட்டார், அங்கு சிறையிலே அடைக்கப்பட்டார். அங்கு ரோமாபுரிக்கு அவர் நற்செய்தியை கொடுக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், கலப்பையிலே கை வைத்தவன் திரும்பி பார்க்க கூடாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆம், நாம் தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய பாதத்திலே அந்த வேதாகமத்தை நாங்கள் கையிலே எடுத்த நாங்கள் திரும்பி பார்க்காதபடி அவரை நோக்கி பார்த்து நாங்கள் நடக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் இன்றைய நாட்களிலே ஊழியங்கள் மிக மிக கஷ்டமான சூழ்நிலைகளே போய்கொண்டிருக்கிறது. இயற்கை அழிவுகள், வியாதிகள், யுத்தங்கள் என்று சொல்லி அதிகமாய் வந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. ஆகவே இன்றைய நாட்களிலே நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். ஏனென்றால் ஜெபம் முக்கியமாய் இருக்கிறது. ஏனென்றால் அழிவில் இருக்கிற ஆத்துமாக்கள் பாதாளத்திலே போகாதபடி கர்த்தர் காத்து கொள்ள வேண்டும். அறியாமை செய்கிற காலங்களை தேவன் காணாதவர் போல் இருக்கிறார். இப்பொழுதோ எங்குமுள்ள மாந்தர் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் திருவுளம் பற்றி கொண்டே இருக்கிறார். ஆகவே நாங்கள் இந்திய நாட்களிலே ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். நாங்கள் பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு எங்கள் தேசத்திலே 9 மாகாணம், 25 மாவட்டம், இதுல இருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஏனென்றால் அவர்கள் எந்தெந்த அதிகாரத்திலே இருந்தாலும் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக நாங்கள் மண்டையிட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆகவே அவர்கள் ஒரு மனம் திரும்புதல் அவர்களுக்குள்ளே வர வேண்டும், ரட்சிப்பை அவர்கள் காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கு ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட தங்களுடைய ரட்சிப்பை காத்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யணும் என்று பாஸ்டர் அவர்கள் நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். பரிசுத்தர் 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 என்று உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். அந்த 9 மாகாணங்களுக்காக, 25 மாவட்டங்களுக்காக நீர் அந்த ஒவ்வொரு இலங்கை மாகாணத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களோடு நீர் வாழுகிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, இன்னும் அவர்கள் அறியாமல், உண்மை அறியாமல் வாழுகிறார்கள் மத வழிபாடுகளில. ரவியானவரே, இந்த காலங்களில சர்ச்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமம் என்பதை அப்போஸ்தலர் 4:12 படி ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவரும் இந்த காலங்களில மனம் திரும்ப நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களை எப்படி எங்களை அழைத்தீரோ அந்த பாவ சேற்றிலிருந்து, ஊழியான சேற்றிலிருந்து, அந்த நரக வாழ்வில இருந்து எங்களை பிரித்தெடுத்து கண்மலையின் மேல் நிறுத்தினீரே. உம்மது மகனாக மகளாக எங்களை மாற்றினீரே. அதே போல அந்த இலங்கையில் உள்ள அத்தனை மக்களும் மனம் திரும்ப நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். என்ன அழிவு துன்பங்கள் வந்தாலும், துன்பமோ துயரமோ நாசமோசமோ பட்டியமோ எது வந்தாலும் உம்முடைய அன்பை விட்டு நாங்கள் பிரியாமல் வாழ எங்களுக்கு கிருபை செய்தீரே. அந்த மக்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே மனம் திரும்ப அந்த மத அடிமைத்தனத்தில இருந்து அன்றைக்கு அந்த சில வணக்கங்களில் உள்ள தெய்வங்களில இருந்த ஆபிரகாமை பிரித்தெடுத்தீர். அந்த ஆபிரகாமை பிரித்தெடுத்தது போல அந்த இலங்கை தேசத்துல வாழுகிற மக்கள் இந்த சிலை வணக்கமுள்ள ஒவ்வொரு மக்களையும் ஆபிரகாமை பிரித்தெடுத்தது போல ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆபிரகாமை போல அந்த மக்களை பிரித்தெடுக்கும்படியாக ஆண்டவரே, அந்த தேசம் அழிந்து போகாதபடி புத்த மதத்துக்கூடாக அந்த மக்கள் சிலை வணக்கம் தான் செய்கிறார்கள். அந்த சிலை வணக்கம் உள்ள மக்களையும் நீருடைய இரக்கத்தை காண்பிக்கும்படியாக ஆபிரகாமை பிரித்தெடுத்து அவனை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றீரே. அவனுடைய சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணினீரே. இன்றைக்கு இலங்கை தேச மக்களும் மனம் திரும்பி ஆபிரகாமின் சந்ததியை போல இந்த 5 கண்டங்களில் வாழுகிற தமிழ் மக்களும் அந்த தேசம் ரட்சிக்கப்படும் பொழுது இந்த ஆபிரகாமின் சந்ததியை போல எல்லா தேசங்களிலேயும் உம்முடைய ராட்சியம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. ஆண்டவரே, அந்த தேசத்துல வாழுகிற முஸ்லிம் மக்களுக்காக ஜெபிக்கிறோம், இந்துக்களுக்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு புத்த மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் நீர் ஒருவரே
பரிசுத்த ஆவினாலே கற்பந்தரித்து பிறந்து பாவிகளாய் எங்களை ரட்சிப்பதற்காக ஆதாம் ஏவாளின் பாவத்தினூடாக பாவிகளாகிய வாழ்ந்த எங்களை இரண்டாம் ஆதாமாக வந்து சிலுவையில மரித்து எங்களை மீட்டு கொண்டீரே. வெள்ளினாலும் பொன்னினாலும் அல்ல, உம்முடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டு கொண்டீரே. அதே போல அந்த மக்களையும் மீட்டு கொள்ளும்படியாக மதம் இந்த எதிர்காலம் இல்லாத மதங்களை உம்முடைய ராட்சியத்துல உம்முடைய நித்திய வாழ்வில இன்மைக்கு எங்களுக்கு ஒரு மறுமையில ஒரு வாழ்வு இருக்கிறது. நித்தியமாக உம்மோடு வாழுகிற வாழ்வு, அந்த வாழ்வை அந்த மக்கள் இழந்து போகாதபடி மதங்களுக்கூடாக பாவத்துக்கூடாக சாபத்துக்கூடாக அந்த மக்கள் மரித்து நரகத்துக்கு போவது உம்முடைய விருப்பம் அல்லவே. ஆண்டவரே, இந்த துன்மார்க்கத்தினால வாழ்ந்து மரித்து நரகத்துக்கு போவதும் அது விருப்பம் இல்லை அல்லவா? அவன் மனம் திரும்பி அந்த இரட்சகராகிய இயேசுவை அறிந்து கொண்டு அந்த கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணம் இல்லாத அந்த ராட்சியத்தில வாழ்வதல்லவா உமக்கு பிரியம். ஆண்டவரே, உம்முடைய 1000 வருட ஆட்சியில வாழுகிற வாழ்வு, அதன் மீது நித்தியமாக வாழுகிற வாழ்வு, அந்த வாழ்வை அந்த மக்கள் இழந்து போகாதபடி பிசாசினுடைய கண்கள், குருட்டக்கப்பட்ட கண்கள் இயேசுவின் நாமத்திலே இலங்க மக்கள் திறக்கப்படுவதாக. அவர்களுடைய ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையை கொடுப்பீராக. நீர் அந்த மக்களை நேசிக்கிற தேவன். நீர் அறியாமல் அவர்கள் வாழ்கிறார்கள், அந்த அடிமைத்தனத்துல வாழ்கிறார்கள். பாவ அடிமைத்தனம், மத அடிமைத்தனம். ஆண்டவரே, அவர்களுக்கு லக்கிரிகை செய்கிற துரைத்தனங்களோடும், துரைத்தனத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகளின் ஆவிகளோடும் எங்களுக்கு போராட்டம் உண்டு. ஆண்டவரே, அந்த பொல்லாத ஆவிகளை எதிர்த்து ஜபிக்கிறோம். உம்முடைய வசனத்துல கர்த்தருடைய தூதர் அந்த பொல்லாத விலங்கு மேல் இருக்கிற அந்த பொல்லாத ஆவிகள், துரைத்தனத்தின் ஆவிகள், தீமை செய்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போகும்படியாக கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய சேனை அந்த இடத்தில உம்முடைய மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸ் அனுப்பி அந்த மக்கள் ரட்சிக்கப்பட, இயேசுவை அறிகிற அறிவை அடைய, அந்த தீமைகள் எல்லாம் இலங்கை தேசத்துல நன்மையாக மாற, அந்த பொல்லாத வழிகளை விட்டு உம்மிடத்துல மனம் திரும்பும் பொழுது அந்த நாட்டுக்கு சேமத்தை கொடுக்கிறதவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, அந்த ராஜாக்களுக்காக, அதிகாரிகளுக்காக, அந்த தேசத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று கற்று தந்தீரே. அந்த ராஜாவுக்காக, அதிகாரிகளுக்காக, அந்த நாட்டில வாழுகிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, தீமைகள் வராதபடி எப்படி நினிவே பட்டணத்தை பாதுகாத்து கொண்டீரோ, அந்த மக்கள் மனம் திரும்பி, ராஜா தொடக்கம் குடியானவன் வரைக்கும் மனம் திரும்பின பொழுது அந்த தேசத்துக்கு மீட்சியை கொடுத்தீரே. 40 நாள் அழிந்து போகும் என்ற ராஜ்யம் அழியாத ஒரு மனம் திரும்பும் பொழுது நீர் உம்முடைய இரக்கத்தை காண்பித்தது போல அந்த இலங்கை தேசத்தின் மேல ஒரு இரக்கத்தை காண்பிக்கும்படியாக, இயேசுவை அறிகிற அறிவை கொடுக்கும்படியாக, அந்த மக்களை ஆசீர்வதித்து உம்பக்கம் இழுத்து கொள்ளும்படியாக அந்த தேசத்தின் மேல மாம்சமானமா யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவீர் என்று அந்த இலங்கை தேசத்தின் மேல உம்முடைய அபிஷேகம் இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், mighty name of Jesus, holy name of Jesus, ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. எல்லாரும் உம்முடைய பிள்ளைகளாக அந்த தேசம் மாறுவதாக. இலங்கை தேசம் இயேசுவுக்கு சொந்தமாக மாறி அந்த தேசம் ஒரு செழிப்பான தேசமாக, ஒரு ஆசீர்வாதம் பெற்ற தேசமாக, நன்மையான ஈவுகளையும் பரிபூர்ணமான வரங்களையும் அந்த பரத்தில இருந்து பெற்றுக் கொள்கிற தேசமாக, அந்த ஞானம், புத்தி, அறிவை அந்த மக்களுக்கு கொடுத்து, தொழில்நுட்பங்களை அதிகரித்து கொடுத்து அந்த தேச மக்கள் சமாதானமாக, சந்தோஷமாக, அந்த இன அடிப்படை பேதங்களை மறந்து தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஒரே குடையின் வாழ கிருபை செய்வீராக. அந்த தேசத்தை ஆசீர்வதிப்பீராக, மனம் திரும்ப செய்வீராக. அந்த போதை வஸ்து பழக்கங்கள், பாவ சாப பழக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக.
நீர் பரிசுத்தராயிருக்கிறது போல அந்த தேசம் ஒரு பரிசுத்த தேசமாக, நற்குணசாலிகளை கொண்ட தேசமாக அந்த தேசத்தை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாய் உமக்கை செலுத்தி ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆமீன், ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஊழியங்களோடு கையின் பிரியாசங்களோடு கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றோடும் கூட இருந்து கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமீன். God bless you sister. God bless you everybody. ஆமீன். ஆமீன். நாங்கள் டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். டோலி சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். மக்களிலே இயற்கை அழிவுகள் அதிகமாய் போய்கொண்டிருக்கிறது. அங்கு நெருப்புகளினால் வருகிற அழிவுகள், காற்றுகளினால் வருகிற அழிவுகள், மழையினால் இயற்கையாய் வருகிற அழிவுகள் அதிகமாய் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த ஜனங்களுக்குள்ளே, இந்த ஜாதிகளுக்குள்ளே தேவ பயம் இறங்கும்படி, கர்த்தருக்கு பயப்படுற பயம் உண்டாகும்படி, கீழ்ப்படிவு உண்டாகும்படி, அவர்கள் ஒரு மனம் திரும்பி மெய்யான தேவனை கண்டுகொள்ள அவர்களுக்கு உதவி செய்யும்படி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. இந்த காலை நேரம் நாங்கள் உங்களை துதிப்பதற்கு தந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா கர்த்தரை துதிங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது ஆண்டவரே. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, உங்களுக்கு நாங்கள் எல்லா கன மகிமையும் கொடுக்க வல்லவராய் இருக்கிற தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அப்பா உங்களோட கிருபைகளுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த காலை நேரம் ஆண்டவரே, இந்த நாட்டில் ஆண்டவரே உள்ள எல்லா விதமான அப்பா பாவத்துல மூழ்ந்து இருக்கிற மக்கள் காணி வருகிறேன். அவர்கள் ஆண்டவரே பாவத்துல இருந்து எல்லா விதமான தீமைகளை ஆண்டவரே நடந்து அசுத்தமானவர்களை செய்திருக்கிற அந்த பாவத்தை அதுல இருந்து விடுதலையாக்கும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீங்க அற்புதம் செய்தவர் ஆண்டவரே. அப்பா அவங்களை ஆண்டவரே நீங்க எங்களுக்காண்டு மறித்து எங்களுக்காக உயிர் தெழுந்தீர் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆண்டவரே இவர்களுக்களையும் ஆண்டவரே நீங்க அவங்களோட பாவங்களை மன்னித்து ஆண்டவரே எல்லா இடங்களையும் ஆண்டவரே அசுத்தமான ஆவியலை விடுதலை ஆக்குற தகப்பனா இருக்கிறபடியா நன்றி சாமி. அப்பா எல்லாம் இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்ல எல்லாம் இந்த தற்கொலைகளும் மறுத்து போன ஆத்மாக்களை அப்பா வீணாக போகிற அந்த ஆத்மாக்கள் ஆண்டவரே நீங்க கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. இந்த கடைசி காலத்துல ஆண்டவரே அப்ப உங்களோட நாமத்தை மட்டும் உயர்த்துவதற்கு இவர்களை ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இரத்தத்தினால் மட்டும்தான் இது விடுதலை உண்டு ஆண்டவரே. இன்று மட்டும் உதவி செய்த எபனேசரே உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. உலகில் இருக்கிறவரை விட எங்களுக்குள் இருக்கிற பெரியவர் அப்பா. எங்களோட தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல ஆண்டவரே, பெல்லத்தில் உண்டாயிருக்கிறது. அதை இவர்கள் கண்டறியத்தக்கதாக இவங்களை உங்களோட இரத்தத்தின் மூலமாக விடுதலையாக்கி அவர்களுக்கு ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படியாக ஜபிக்கிறது. இந்த கடைசி காலத்துல உலகம் எங்கும் ஆண்டவரே அழிந்து போற ஆத்துமாக்களுக்காண்டி வருகிற ஆண்டவரே எங்களுக்காண்டி மறித்து எங்களுக்காண்டி உயிர்த்து எங்களுக்காண்டி மீண்டும் வரப்போற உங்களோட வல்லம் என்றிருந்த பரிசுத்தமான ஆவிக்கு நான் நன்றி செலுத்துறேன். இவர்களும் அது கண்டறியத்தக்கதாக உங்களோட வல்லமை நிறைந்த கரத்தினால இவர்களை விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. ரத்தமே ஜெயம். உங்களோட ரத்தத்தினால உங்களோட ரத்தத்தை எல்லா இடங்களையும் தள்ளிச்சு ஆண்டவரே. உங்களோட சமூகம் இவர்களுக்கு முன்பாக போய் இவங்களை விடுதலை ஆக்கும்படியாக ஜபிக்கிற ஆண்டவரே. நீங்க எங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் பலனும் அன்பும் தெளிஞ்ச புத்தியை கொடுத்திருப்பீங்க. இவர்கள் இந்த ஆத்துமாக்கள் அழிந்து போன ஆத்துமாக்கள் ஆண்டவரே உங்களோட தெளிந்த புத்தியை உங்கப்பா அவங்க பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற எல்லா விதமான தீமையிலிருந்து ஆண்டவரே இவர்களையும் விடுதலையாக்கி அவர்களது பயத்தின் அவியை எடுத்தபடிப்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. மரணமே ஜெயம் இங்கே கூறியபடி ஆண்டவரே இவங்க மரண பயத்துல தாங்க மரண பயத்தில் இருந்து கொண்டிருக்கிற மக்களுக்காண்டி வருகிறேன். இவர்கள் ஆண்டவரே எந்த இடத்துல போனாலும் எங்க போனாலும் ஒரு பயத்தின் ஆவியோட நடந்து கொண்டிருக்க இந்த மக்களுக்காண்டி வருகிறேன் அப்பா. இவர்களுக்கு ஆண்டவர் ஒரு தெளிந்த புத்தியை கொடுத்து உங்களுடைய ரகசியங்களை அறிவிக்கும்படியாக ஜபிக்கிறேன். முழங்கால் யாவும் முடங்க வையும் ஆண்டவரே. புதிய காரியங்களை செய்ய வையும்.
அற்புதங்களை நடத்துறவர் நீங்க மட்டும்தான் ஐயா. அப்பா நீங்களுக்காண்டி மறித்த அந்த வெளியேற பெற்ற ரத்தத்தின் மூலமாக இவங்களுக்கு ஆண்டவரே ஒரு பெரிய விடுதலை கொடுத்து ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா வாதையின் கூடாரத்தை அணுகாத கூறியபடி அப்பா ஒரு தீங்கும் அவர்களை அணுகாத வண்ணமாக இவங்களை பாதுகாத்து அப்பா இவர்களுக்குள்ள அப்பா பெரிதான அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா வழி தப்பி போகாத வண்ணமாக உங்க இரத்தத்தின் மூலமாக பெரிதான ஒரு ரட்சிப்பை கொடுத்து இவங்களை ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சத்துருக்கள் ஆண்டவரே எல்லா இடங்களிலும் ஆண்டவரே இருந்தாலும் கூட இரத்தத்தின் மூலமாக ஜெயம் உண்டு. அந்தபடி ஆண்டவரே இவங்களுக்கு ஒரு பெரிதான ஜெயத்தை கொடுத்து ஒரு பெரிதான ரட்சிப்பை கொடுத்து இவங்களை வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். அப்பா நீரே ஜீவனுள்ள தகப்பன் என்று இவங்களை அறிந்து கொள்ளத்தக்கதாக இவங்களுக்கு ஒரு பெரிதான ஜீவனை கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன். அப்பா அப்பா அவங்களால முடியாத காரியங்கள் ஒன்றும் இல்லையா ஆண்டவரே. எதை நாங்க கேட்டாலும் எங்களுக்கு கூட கொடுக்குற தகப்பனா இருக்கிறபடியா நன்றி 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 கோடி கோடி நன்றி அப்பா. எந்த விதமான சூழ்நிலையிலும் ஆண்டவரே இவங்களுக்கு ஆண்டவரே வீண் போகாத வண்ணமாக அவைகள் எல்லாவற்றையும் நன்மையாக்கி கொடுக்கிற தகப்பனே இவருக்கு ஆண்டவரே இந்த மக்களுக்குள்ள ஒரு புதிதான ஜீவனை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எப்பா அசுத்தமான இருக்கிற எல்லா விதமான ஆவியும் இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டுகிறேன் அப்பா. உங்களால மட்டும்தான் நீங்க பெரியவரும் நல்லவரும் போதுமானவரும் ஆண்டவரே. அப்பா மலைகள் குன்றுகள் உலகினாலும் மாறாதும் கிருபை அநாதி சிநேகத்தால் உங்களை இழுத்து கொண்ட தகப்பனே உங்களுடைய அன்பு உங்களுடைய அபிஷேகத்தை கொடுத்து இந்த மக்களுக்கு இந்த கடைசி காலத்துல ஆண்டவரே இவர்களுக்கு ஒரு பெரிதான அற்புதத்தை செய்து ஒரு ரட்சிப்பை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய நாமமே நிதான நாமம் என்று இவர்கள் அறியத்தக்கதாக பெரிதான ஒரு அற்புதத்தை செய்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறாதவர் அதுக்காக நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. என்ன வந்தாலும் ஆண்டவரே இவர்கள் உங்களை பெற்றுக்கொள்வதற்கு உங்களை மட்டுமே ஆண்டவரே நீரே ஒரு தேவன் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக இவர்களுக்கு ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய நாமத்தை உயர்த்த தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா இந்த நேரம் ஆண்டவரே இரவும் பகலும் செய்யற ஒவ்வொரு ஊழியத்தை ஆண்டவரே நீங்க கண்ணோக்கி பாக்குறீங்க ஆண்டவரே. அப்பா அவர்கள் செய்யற ஒவ்வொரு வேலையை நீங்கப்பா உங்களோட கரத்துல கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல ஆண்டவரே உங்களோட ஆவியினாலே மட்டுமே ஆகும் என்று கூறிய வாக்குத்தத்தின்படி ஒவ்வொரு நிமிடம் அவங்க செய்யற ஒவ்வொரு ஊழியத்தையும் கண்ணோக்கி பாக்குறீங்க. அவங்களுக்கு அப்பா இன்னும் அதிகமாக கிருபையும் அன்பையும் அபிஷேகத்தையும் கொடுத்து வழி நடத்துங்க. சிஸ்டர் பாஸ்டர் நேமிக்கு அவண்டி வருகிறேன் அவங்களையும் ஆண்டவரே நீங்க இன்று மட்டும் காத்து இந்த அதிகாலையில் வந்து துதிக்க செய்யற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி அவங்களோட ஊழியங்கள் எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். அப்பா ஜெனர் சிஸ்டர் காணி வருகிறேன் அவங்களும் ஆண்டவரே நடத்துற ஒவ்வொரு காரியங்களை நீங்க கண்ணோக்கி பாக்குறீங்க. பிள்ளைகள பாட்டத்தின் குட்டிக்குள்ள மறைத்து வைங்க. கடைசி காலத்துல எதுவும் வஞ்சிக்காத வண்ணமாக அப்பா மகளையும் ஆசீர்வதிங்க. அப்பா அவங்க உங்களுக்குரியவர்கள் நீங்க தெரிந்து கொண்ட பாத்திரங்கள் அப்பா. அந்த ஊழியத்துல இருக்க ஒவ்வொரு ஊழியக்காரர பிள்ளைகளையும் கூட கரத்துல கொடுக்கிற இந்த கடைசி காலம் அப்பா. அப்பா நாங்க எங்க இருந்தாலும் பார்ப்பதற்கு அவங்களுக்கு ஒரு தேவ அன்பையும் ஒரு ஜபாவியையும் கொடுத்து இந்த பிள்ளைய ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க ஐயா. கல்கரியில இந்த 2 நாளுக்கு முதல் 11 வயதுள்ள ஒரு பிள்ளை சும்மா அந்த 7-11 ஸ்ட்ரோக்கு போன பொழுது ஒருத்தன் எடுத்துட்டு போயிட்டா. இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்படி அந்த குழந்தைகளை மாண்டவரே இந்த வஞ்சிக்கிற ஆவி வந்து எல்லா பக்கத்திலையும் அசுத்தமான இடங்களுக்கு கொண்டு போறான் ஆண்டவரே. இவர்கள் அப்பா உலகத்துல இருக்கிறாலும் உங்களுக்குள்ள இருக்கிற பெரிய அறிந்து கொள்ளத்தக்கதாக மக்களை ரட்சிக்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன். ஜெபமே ஜெயம் என்று கூறி எங்களுக்குள்ள கொடுத்த ஜெபாவின் மூலமாக ஆண்டவரே இந்த மதியருக்கு ஜெபிப்பதற்கு உங்களோட அபிஷேகத்தினால எங்களை நிரப்புங்க. தாழ்மை உள்ளவர்களாக எங்களை நடத்துங்க. உங்களோட சித்தத்தின்படி செய்வதற்கு ஆண்டவரே யாவரையும் ஒப்பு கொடுக்கிற இந்த காலையில வந்த ஒவ்வொரு ஊழியக்காரங்களோட பிள்ளைகளை காத்து கொள்ளுங்க. ரத்தத்தின் கீழே மறைத்து வைங்க அப்பா. அவங்களோட ஊழியர்கள்ல அங்கங்க இருக்கிறாங்களோ அவருடைய தேவையை சந்தித்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிற இந்த கடைசி காலத்துல ஆண்டவரே உங்களுடைய அன்பான ஆவியை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களால செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. ஆனபடியா நன்றி செலுத்துறேன் அப்பா.
நன்றி அப்பா, நம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறதுக்குதாக இவங்களுக்கும் உங்களோட அவர்களுடைய பாதைக்கு வெளிச்சமாக்கி அவர்களை இறைச்சிக்கும்படியாக மறுபடியும் ஜபிக்கிறேன். இயேசு நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்தி ஜபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடும் பொழுது நீங்க கேட்கறதுக்கு அதிகமாக அவங்களோட பயத்தின் ஆவியை எல்லாற்றையும் நீக்கி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறிய யாவருக்கும் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன். கர்த்ததாமே உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. வந்திருக்கிற இடத்துல கூட ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்க வந்து ஜெபித்த அந்த ஜெபத்தை கர்த்தர் காண்கிறார். அந்த ஜெபத்துக்கு எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you, sister. ஆமேன். நாங்கள் ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு, பிரைஸ் தி லார்ட் ஐரீன். இந்த நாட்களிலே நாடுகளிலும் தேசங்களிலும் இந்த தேவ கோபம் இறங்கி விடாதபடி கர்த்தர் காத்து கொள்ள வேண்டும். ஒரு விசை இறங்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்கள். அதனால் தேசங்களிலே பஞ்சங்கள், யுத்தங்கள், வியாதிகள் அங்கு வராதபடி, அங்கு மிகவும் பாதிப்புகள் வராதபடி, பாதாளம் இழுத்து கொண்டு போகாதபடி இந்த ஆத்துமாக்கள் ஒவ்வொருவருக்காக நீங்கள் பாரப்பட்டு ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இரக்கத்தின் கிருபையின் தேவனே, கொடான கூடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. சுவாமி, எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி, இந்த நாள் முழுவதும் தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா, உலகம் எங்கிலும் இருக்கிறதான எல்லா தேசங்களையும் கர்த்தாவே, தேசத்தின் ஜனங்களையும் தலைவர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஒருவர் மேலும் கர்த்தாவே உம்முடைய கோபம் இறங்காத படிக்கு கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் ஜனங்களை பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே. அப்பா, அந்த தேசங்களிலே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, வருகிறதான எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேசங்களிலே இருக்கிறதான பஞ்சங்கள் கர்த்தாவே அப்பா யுத்தங்களை தேவன் ஓய பண்ணும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. யுத்தங்கள் நடக்கிற தேசங்களை கூட உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அந்த தலைவருடைய இருதயத்திலே தேவன் நீங்க பேசும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அந்த நாட்டு தலைவர்கள் சமாதானத்தை நாட தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஆலோசனைகளை இந்த நாளிலே கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவனையா நீங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேசங்களிலே வருகிற எல்லா யுத்தங்களையும் தேவன் ஓய பண்ணும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த யுத்தத்தினாலே கர்த்தாவே எல்லா தேசங்களிலும் பஞ்சங்கள் ஆரம்பித்திருக்கிறது கர்த்தாவே. அநேக தேசங்களிலே கர்த்தாவே உணவு இல்லாத படிக்கு கர்த்தாவே அநேகர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அந்த யுத்தங்களை ஓய பண்ணுங்க ராஜாவே. அப்பா, அந்த பசியை பட்டினியை எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேசங்களிலே நல்ல விளைச்சலை தேவன் அதிகரிக்கும்படியா ஜெபிக்கிறேன். அநேக கம்பெனிகள் உருவாக தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேசத்திலே இருக்க பஞ்சங்களை தேவன் எடுத்து போட்டு தேசத்தை கர்த்தாவே நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, தேசங்களின் மீது கர்த்தாவே அப்பா உமது கோபம் இறங்காத படிக்கு கர்த்தாவே தேசத்தின் ஜனங்களை தேவன் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவர்கள் செய்யற அக்கிரமங்கள் அநியாயங்கள் ஒவ்வொன்றையும் தேவன் காண்கிறீங்க தகப்பனே. அப்பா, அவர்கள் எல்லாம் தேவன் மன்னிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, தெரிந்தும் தெரியாமலும் கர்த்தாவே நாங்கள் பாவங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிங்க தகப்பனே. அப்பா, உம்முடைய கோபம் கர்த்தாவே அப்பா தணிந்து போகத்தக்கதாய் தேவன் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, யாருமே நம்முடைய தேவ கோபத்துக்கு ஆளாகி விடாத படிக்க கர்த்தாவே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே அப்பா, தேசங்களிலே கர்த்தாவே நல்ல தேவ சமாதானத்தை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேசத்திலே என்னென்ன குறைவுகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் நிறைவாக்குங்க தகப்பனே. தேசங்களிலே எழுப்புதலை உண்டாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மக்கண்டு ஒவ்வொருவரும் எழும்பி பிரகாச
விசுவாசிக்க தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேசத்திலே இருக்கிறதான கொலை கொள்ளை அப்பா தற்கொலையின் ஆவிகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு தேசத்தை சுத்திகரிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு தேசத்தையும் கர்த்தாவே உம்முடைய கல்வாரி ரத்தத்தினாலே மூடி மறைத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த தேசத்தின் ஜனங்கள் கர்த்தாவே உம்மை அறியாத ஜனங்கள் உம்மை அறிந்து கொள்ள தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கோபத்தின் நிமித்தம் கர்த்தாவே அப்பா இயற்கை அனர்த்தங்கள் வராதபடிக்கு தேவன் தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த கோபத்தின் நிமித்தம் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஜனங்கள் அழிந்து விடாதபடிக்கு தேவன் ஜனங்களையும் கர்த்தாவே தேசங்களையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே உம்மை அறியாத ஜனங்கள் உம்மை அறிந்து கொள்வதற்கான வழி வாசல்களை தேவன் நீங்க திறந்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேசங்களில அநேக சுவிசேஷர்கள் மிஷனரிகளை தேவன் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிறிஸ்தவர்களுக்கு எதிராய் வருகிற எல்லா அந்தார கிரியையை இயேசுவின் நாமத்தினாலே கட்டி நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கோபத்துக்கு ஆளாகாதபடிக்கு கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. நல்லவர் வல்லவர் வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே ஒரு நீதிமான் இருந்தால் கூட தேசத்தை அழிக்க மாட்டேன் என்று சொன்னவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த தேசங்களிலே அநேக நீதிமான்களை தேவன் நீங்க உருவாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா உம்முடைய கோபம் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே தனிந்து போகத்தக்கதாய் கிருபை பாராட்டுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே அப்பா ஒவ்வொரு ஜனங்களையும் தேசங்களையும் தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு தேசத்தின் தலைவர்களையும் தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஜனங்களுக்கு ஜனங்கள் கர்த்தாவே நாட்டுக்கு நாடு விரோதங்களை வளர்க்காத படிக்கு கர்த்தாவே அப்பா ஒவ்வொருவரும் தேவ சமாதானத்தோடு இருக்க தேவன் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ரட்சிக்கப்படாத இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட உம்முடைய அன்பை ருசி பார்க்க தேவன் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தேசத்திலே நல்ல ஒரு சேமத்தை தேவன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேசத்திலே கர்த்தாவே அப்பா எந்த வைரஸ்கள் நோய்கள் வந்து அண்டாத படிக்கு தேவன் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கொரோனா வைரஸ் டெங்கு காய்ச்சலினாலே அநேகர் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா அவங்க எல்லாரையும் தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க. நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுத்து கர்த்தாவே இந்த தேசத்தின் ஜனங்களை தேவன் பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அதில் ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திங்க. அவங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்கள் ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா அந்த இணைப்புல இருக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த இணைப்பில் கூட அநேக பிள்ளைகள் வந்து கலந்து கொள்ள தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா தேசத்துக்காய் பாரத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகளை தேவன் இந்த இடத்திலே எழுப்பி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தேசங்களையும் ஜனங்களையும் கர்த்தாவே உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். தேவன் நீங்க பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. என்னை தாழ்த்தி உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து உங்க குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். அப்படியே உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமேன் ஆமேன். நான் சில மணி நேரம் ஜெபம் பண்ணி விட்டு நான் ஏமியை அழைக்கிறேன். அன்பான பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே இன்றைய நாளும் தகப்பனே ஆண்டவரே இந்த இலங்கை தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எங்கள் தேசம் அழிந்து போகாதபடி கர்த்தாவே ஒரு விசை ஆண்டவரே எங்கள் தேசத்துக்காய் நீர் இறங்கும் ஐயா. வானமண்டலங்க தரமாக்கங்க கடல் பிராந்திங்க தேசத்தின் குடிகள் ஒவ்வொரு கொடுக்கிறேன். ராஜா அதிகாரிகள் தலைவர்களை ஒப்பு கொடுக்கிறேன். நன்றி
சாந்தி சிஸ்டர், நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். எங்கள் இலங்கை தேசத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். விபத்துக்கள் வராதபடி, எங்கள் தேசத்திலே அழிவுகள் வராதபடி தேவன் தாமே ஒரு விஷயம் எங்கள் தேசத்துக்காக அங்கு இறங்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு வியாதிகள், அங்கு டெங்கு காய்ச்சல்கள், அப்படியாய் வைரஸின் தாக்குதல்கள் அதிகமாய் இருக்கு. மருத்துவமனைகள் அதற்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. பிதாவே, அப்பா தாப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வேளையிலே ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ராஜாதி ராஜா சூத்திரம் ஐயா. ஐயா எங்களோட கூட இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. இந்த தேசங்கள் ஆண்டவரே அப்பா, அப்பா இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறதாக பண்ணீர் ஐயா. நீதியுமா உத்தமமாய் பல்காரவராய் இருக்கிறீங்க ராஜாதி ராஜா சூத்திரம் ஐயா. அப்பா, அப்பா இந்த தேசங்களை பார்த்து ஆண்டவரே, இந்த தேசங்களை நீர் ஆசீர்வதிக்கிற பூமியாய் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி ராஜா. அப்பா இந்த பூமி முழுவதும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. நீர் நேசிக்கிறதுக்காக, இடக்கத்துக்காக, உங்களுடைய இடக்கத்துக்காக வேண்டி நிக்கிறேன் ராஜா. அப்பா உங்க இடக்கம் இந்த பூமி மேல அந்த ஆஸ்பத்திரி வழி ஆண்டவரே கர்த்தாவை நீதியாயும் ஆண்டவரே நிவர்த்தியாயும் நேர்மையாயும் அந்த ஆஸ்பத்திரியை நடத்துறதுக்காக அப்பா அந்த நேர்மையை நீங்க கொடுக்கறது, அந்த ஞானத்தை கொடுக்கறதுக்காக தகப்பனே அப்பா அந்த ஆஸ்பத்திரி வழியே எது தடங்களா இருக்குதோ, எது தேவையா இருக்குதோ அந்த தேவையை நிவர்த்தி செய்யறவராய் இருக்கிறீர் அப்பா. ஜனங்களை சுகத்தோட திரும்ப அனுப்புறவராய் இருக்கிறீங்கப்பா. அப்பா அந்த தேசங்கள் ஆண்டவரே கெட்டு போகாதபடி ஆண்டவரே அப்பா உங்க பாதுகாப்புல இருந்து விட்டு எடுபடாதபடி ஆண்டவரே உம்மோட கரத்துக்குள்ள அந்த தேசத்தை வைத்துக்கிறதுக்காக நன்றி சொல்லுறோம் ராஜா. அந்த தேசத்தை பொத்தி பாதுகாக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. அப்பா அந்த எல்லை முழுவதும் உங்க ரத்தத்தை பரிசுத்த ரத்த வெளியேறப்பட்ட ரத்தத்தை நாங்க தெளிக்கிறோம் ஆண்டவரை. பூசூரம் எல்லை முழுவதும், இலங்கை தேசங்கள் எல்லை முழுவதும், ஆஸ்பத்திரி வழியையும் ஆண்டவரை உங்க ரத்தத்தை தெளிக்கிறோம் ராஜா. உங்க பரிசுத்த ரத்தத்தை தெளிக்கிறோம் ராஜா. நீங்க அந்த ரத்தத்தாலே ஆண்டவரை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவர் அந்த தேசத்தை எந்த தீங்கும் அணுகாதபடி, எந்த தீமையும் அணுகாதபடி உங்க ரத்தத்தால ராஜாதி ராஜா அப்பா தெளிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே சுவாமி, நாங்க உங்களை கேட்டு நிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி சொல்லுற வேளையில எங்களுடைய ஜெபங்களை ஏறெடுக்கிறதுக்காக அப்பா 1 பேர்ல 2 பேர் 3 பேர் சேர்ந்து ஜெபிக்கும் அந்த இடத்தில் நீங்க வந்து நடுவில் வாசம் செய்யறன்னு சொன்ன தேவன் அல்லவா அப்பா. இது இவ்வளவு பேரும் இந்த வானொலியில சங்கம வானொலியில ஆண்டவரே இந்த நேரத்தை மதிய நேரத்தை ஆண்டவரே எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி சொல்லுறோம் ஆண்டவரே. கனடா நேரத்தின்படி காலை அதிகாலையில எழும்பி இருந்து இந்த ஜெனல் சிஸ்டர் ஒவ்வொருவரும், லெசி சிஸ்டர் ஒவ்வொருவரும் நகோமி சிஸ்டர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை கரத்துல தருகிறோம் ராஜா. ஒவ்வொருவரை இதுல இருக்கிற ஒவ்வொருவரையும், சங்கம வானிலை இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்க கரத்துல தருகிறோம் ராஜா. இன்னுமா எங்களுக்கு ஜெபிக்கிற ஆண்டவரே, ஜெபிக்கிறது தூண்டுதற்கு ஜெபாவியானவரே உண்மை ஜெபங்கட்டு நிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க ஜெபிக்க எங்களுக்கு தூண்டுறதுக்காக நன்றி அப்பா. இந்த தேசங்கள் முழுவதும் ஆண்டவரே அப்பா இந்த தேசத்துக்கு யுத்தங்கள் வராதபடி போதும் ஆண்டவரே. இந்த யுத்தங்கள்ல இந்த நாடு இருந்து சீரழிக்கப்பட்டு நாங்க திக்காய் வந்ததை பாக்குறீர் ஆண்டவரே. இந்த தேசங்கள் உங்களோட பாதுகாப்புகளை இருக்க வேணும் ராஜா. அப்பா இன்னுமா போதும் எங்களுக்கு அந்த வழிகள் எல்லாம் போதும் ஆண்டவரே. அப்பா அந்த ஆஸ்பத்திரியில் ஆண்டவரே தேவையானதை கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. அப்பா ஒவ்வொரு வர்த்தக்காரரும் வரும்போது நீர் அப்பா நீர் சுகம் கொடுக்கறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அங்க வேலை செய்யற ஒவ்வொருவரையும் ஞானமாய் நடத்தி அவர்களோட கூட இருக்கிறதுக்காகவும் ரட்சிப்புகளை ஒவ்வொருவரையும் கொண்டு வரதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. நீங்க கொண்டு வரதுக்காக பொறுமையா இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம், சோத்திரம் சொல்லுகிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர் ஆண்டவரே, சர்வ வல்லவராய் அந்த தேசத்துல எழுந்தவர்கள் இருக்கிறதுக்காக, அந்த பூமி முழுவதும் நீங்க வளம் பெறுவதற்காக ஆண்டவரே அப்பா சுத்தி வளம் வந்து ஆண்டவரே பாதுகாப்பு தருகிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. நன்றி சொல்லுகிறோம் ராஜா. ஒவ்வொரு வர்த்தக்காரரையும் ஆண்டவரே உங்க கரத்துல தந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் சுகம் கொடுக்கிற தேவன் அப்பா, ரெகவா தேவா அப்பா நீர் சுகம் கொடுக்கிறவர் அல்லவா ஜெகவா நேசி. நீங்க அந்த தேசங்களுக்கு வெற்றியை கொடுக்கிற, தேசத்துக்கு வெற்றியை கொடுக்கிற ராஜாதி ராஜாவா இருக்கிற அப்பா ஜெகவா நேசியோ உம்மை நோக்கி அப்பா ஜெபிக்கிறோம் ராஜா, ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ராஜா. இட்டங்குங்கப்பா அந்த தேசங்களுக்கு, இட்டங்குற ராஜா இட்டங்குங்கப்பா. நன்றி சொல்லுறோம் ஐயா, நன்றி நன்றி தகப்பனே.
தகப்பனே உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ராஜா. அப்பா ராஜாதி ராஜா உமக்கு சோத்திரம் அப்பா, சோத்திரம் அப்பா. எங்களோடு இவ்வளவு பேரோட கூட இருந்து எங்களுடைய ஜெபங்களை கேட்டு எங்களுக்கு உடனே பதில் தந்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம். இன்றே உங்கள்கிட்ட இருந்து பதில் புறப்பட்டதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா, நன்றி சொல்லுகிறோம். இவ்வளவு பேரையும் சுகபலத்தோடு ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஜெனசிஸ்டருடைய பிள்ளைகள், பிரதர் சிஸ்டரோட பிள்ளைகள், நகோமி சிஸ்டருடைய பிள்ளைகள், ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அவர்களுடைய பிள்ளைகளை நாங்க உங்க கருத்துல தடுறோம் தாப்பனே. அப்பா ஆசீர்வாதத்தை நீங்க பாதுகாப்பு கொடுத்து அப்பா இந்த பொல்லாத பூமியில நாங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க கருத்தை ஜெபிக்கிற பிள்ளைகளை இன்னுமா எங்களுக்கு தருகிறதுக்காக நன்றி சொல்லி ஆண்டவரே எங்களுடைய ஜெபங்களை கேட்ட ராஜாதி ராஜாவுக்கு நன்றி சொல்லி இயேசுவின் நாமத்துல ஜெபம் கேட்டு நிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். ஆமென், ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி. நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் ஏமி ஆமென். ஆமேனா நாங்கள் ஏமி அவர்களிடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஏமி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. இரக்கமுள்ள கர்த்தாவே, நன்றி தகப்பனே. இந்த புதிய நாளுக்காக உங்களுக்கு சோத்திரம் ஆண்டவரே. இந்த சங்கமம் வானொலி ஊழியத்துக்காய் சோத்திரம் ஆண்டவரே. இந்த வானொலி ஊழியத்திலே புறப்பட்டு செல்லுகின்ற ஒவ்வொரு ஆழமான சத்தியங்களுக்காய் ஆண்டவரே, வார்த்தையை கொடுக்கின்ற தாசர்களுக்காய் எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் இந்த ஜெப கூட்டத்திலே இணைந்து ஆண்டவரே நாங்க ஜெபிக்க தந்த தருணத்துக்காய் எங்களுக்கு சோத்திரம். ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. சுவாமி சகோதரி ஜனட்டுக்காய், கணவருக்காய், பிள்ளைகளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். கல்வாரி ரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுக்கிறோம். இருக்கிற தேசத்திலே ஆண்டவரே ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள், மக்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேணுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த வேளையிலும் இந்த ஜெப கூட்டத்தை நடத்த நீங்கள் சகோதரிக்கு கொடுத்திருக்கிற தேவ ஞானத்துக்காய் நாங்க நன்றி சொல்லுகிறோம். சகோதரி டாலி சிஸ்டருக்காய், கணவருக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் தகப்பனே. அவளுடைய ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். இன்னுமாக அந்த பகுதியில ஏசப்பா உங்களை கரம் கூட இருக்க வேணுமா ஜெபிக்கிறோம் இந்த நாளிலும் தகப்பனே. சுவாமி அதே போல சகோதரி சாந்திக்காய் வருகிறோம். அவருடைய குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த இருக்கிற தேசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். நீங்க அழைத்த நோக்கத்தை நிறைவேற்ற வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் சகோதரியுடைய ஒவ்வொரு தேவைகளும் சந்திக்கப்பட வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல சகோதரி வினோவுக்காய், ஜசிமாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவளுடைய தேவைகளுக்காய் வருகிறோம். அவளோடு கூட இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஜசிமாவை வேலை இடத்திலே பாதுகாக்க வேணுமாய், போக்கிலும் பரத்திலும் துணியாக இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி வினோவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவள் எடுக்கிற ஒவ்வொரு ஜபங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரி கலாசீலன், சகோதரி ரதிபாலசிங்கம் குடும்பத்தாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவளுடைய ஊழியங்களை எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. எங்களுடைய கரம் கூட இருக்க வேணுமா எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல பிரதர் டானாலே ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய், குடும்பத்தாருக்காய் எங்களுக்கு சோத்திரம். இருக்கிற தேசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் அதே போல ஆண்டவரே எங்களை கரம் கூட இருக்க வேணுமா பிரதர் குணாவுடைய ஊழியங்களுக்காய், அவருடைய பிசினஸ் காரியங்களுக்காய் எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். ராஜநாயகத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய், சபை மக்களுக்காய் எங்களுக்கு சோத்திரம் அப்பா. அதே போல பாசச்சால் சகோதரி நிர்மலா மரியா குடும்பத்தாரையும் உங்களை கரத்திலே நாங்கள் தந்து ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே தாயார் இருக்கிற ராஜாமாவையும் அவா கூடாக நீங்க திறப்புன்ற வார்த்தைகள், சாட்சிகள், துதிகள் ஒவ்வொன்றுக்காக நன்றி சொல்லுகிறோம். உங்களை கரம் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த இருப்பிடத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அதே போல அந்த இருப்பிடத்தை தூதர்கள் சூழ்ந்து பாதுகாக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தாயார் பத்மாதி ஜேம்சம்மா, தாயார் குலேந்திரனம்மா இவர்களையும் கூட உங்களுடைய பாதத்திலே தந்து இந்த தாய்மாரிட இருக்கிற ஒவ்வொரு ஜெபங்கள், விண்ணப்பங்களுக்காக எங்களுக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதித்து ஊழிய பாதையிலே அவர்களை இன்னுமாக ஆண்டவரை கரம் பிடித்து நடத்த ஜெபிக்கிறோம். இந்த ஊழியர் சுசேஷகர் எட்வின் வானரையா அவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல சகோதரி வாணி வெங்கட்டை ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி ஐரின், சகோதரி கான்சி இவர்கள் எல்லோரையும் கூட உங்களுடைய பாதத்திலே தந்து ஜெபிக்கிறோம். நித்திய வெளிச்ச நேரத்திலே வார்த்தையோடு வருகின்ற தாசர்கள், துதிகள், ஆராதனைகளோடு வருகின்ற தேவ பிள்ளைகள் எல்லோரையும் கூட உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். சோதரன் மகேந்திரன் ஐயாவை குடும்பமாய் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள், சந்ததியை காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம். சோதரி கருணாவை ஒப்பு கொடுக்கிறோம். சோதரி ரஞ்சினி அலங்காரமணியை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். சங்கமம் வானொலி சாவகர் ஊழியர்கள் எங்கள் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். ரீட்டாண்டியை ஒப்பு கொடுக்கிறோம். மகனை குடும்பமாய் எங்களுடைய பாதத்திலே பணிக்கிறோம். பேர பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். மகளை ஒப்பு கொடுக்கிறோம். மருமகளை உங்களுடைய பாதத்திலே தந்தி ஜெபிக்கிறோம். அந்த வேலையிடத்து ஊழியங்களிலும் உங்களுடைய கரம் கூட இருந்து இவர்களை வழி நடத்த வேணுமா எந்த வேலையிடத்திலும் ஆண்டவரே அநேக உறவுகள் ரட்சிக்கப்பட வேணுமா உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம்.
அந்த வேலிடத்திலே இயேசப்பா இந்த கொள்ளை நோய்கள் யாருக்கும் பரவி விடாதபடி நீங்கள் பாதுகாக்க வேண்டுமா எங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். போக்கிலும் பரத்திலும் துணியாக இருக்கும்படியா எங்களுடைய கரத்திலே தருகிறோம். இந்த வானொலியை கேட்கிறவர்கள், மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள், வானொலியோடு இணைந்து ஜபிக்கிறவர்கள் எல்லோரையும் உங்களுடைய பாதத்திலே தருகிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே வியாதியோடும் வேதனையோடும் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே சரீர பலவீனங்களோடு இருந்து இந்த வானொலியை கருகே இந்த வார்த்தைகளுக்காக காத்திருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த வாக்கு தத்தத்தினூடாக நீங்கள் அவர்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து வழி நடத்த வேணுமா ஜபிக்கிறோம். சத்தியவேத திருச்சபை பாச சகோதரி நகோமிலோகனுக்காய் வருகிறோம். பாசையில் சாலோகனை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே அவருடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். பிசினஸ் காரியங்கள், ஊழிய காரியங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்திலே தந்து இந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு தேவைகளும் சந்திக்கப்பட வேணுமா ஜபிக்கிறோம். இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை உங்களுடைய பாதத்தில் ஒப்படைத்து இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றியேமி கத்ததாமே உங்கள் சத்தத்தை கேட்க வைத்ததவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி. கத்தர் உங்களை பல்கி பெருகச் செய்வாராக. ஆமென். ஆமென். உங்களுடைய ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். நான் ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்ளுகிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் தேசத்திலே ஆண்டவரே யாவே நீர் அறிவீர் கர்த்தாவே. ஆண்டவரே மனம் திரும்பட்டும் ஐயா. உம்முடைய வலிமைக்குள்ளாய் அவர்களை ஒப்புக் கொடுக்க ஆண்டவரே கர்த்தாவே, ஈரானுக்காய் ஜெபிக்கிறோம் ஐயா, உக்ரைனுக்காய் ஜெபிக்கிறோம், ரஷ்யாவுக்காய் ஜெபிக்கிறோம். யுத்த நாடுகள்ல கர்த்தாவே ஆண்டவரே, ரத்தம் சிந்துற நாடு ஆண்டவரே அப்பா, அழிவிலிருந்து ஆண்டவரே கர்த்தாவே தங்கள் வீடுகளை இழந்து ஆண்டவரே உடுப்பில்லாம இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், உணவின்றி தவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரே நீங்க சந்திக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்திலே எல்லாரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஐந்து கண்ட மக்கள், உலக தலைவர்கள், ஐக்கிய நாட்டு தலைவர்கள், நாட்டு தலைவர்கள், யுத்த நாட்டு தலைவர்கள், இந்தவனே எல்லாருக்குள்ளும் ஒரு உம்முடைய ஞானம் விளங்கும்படி கர்த்தாவே, இந்த யுத்தத்திலே ஒரு வெறுப்பு உண்டாகும்படி கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். சகமா வானொலிக்கு ஆயிலேசியா மனைவி பிள்ளைகள் சந்ததி ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. அவருடைய பயணங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே கர்த்தாவே, நீங்க வல்லமையாய் வழி நடத்தும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். அப்பா, நீங்க வருமட்டும் அவியலை காத்து நடத்தும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். இன்றைய நாளை ஒப்பு கொடுக்கிறோம். வந்து ஆண்டவரே இணைந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய தேவைகள், வாஞ்சைகள் ஒவ்வொன்றும் சந்திக்கப்பட, அவருடைய ஜெபங்கள் கேட்கப்பட கர்த்தாவே ஆண்டவரே, உடைய விருப்பம் அவர்களே நடக்கப்பட கர்த்தாவே நீர் உதவி செய்யும். இன்றைய நாளை நீர் பொறுப்பேறும். மிகுதி நேரங்களை நீர் பொறுப்பேறும் கர்த்தாவே. சகல துதிகன மகிமை உமக்குரியது, உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord, Dory sister. Praise the Lord, Lesiana. சாந்தி சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். ஓகே, கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாரையும் வழி நடத்துவாராக. சொல்லுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட் சொன்னாங்க சிஸ்டர். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. ஆமென், ஆமென், ஆமென். நாளைக்கும் வாங்கள், நாங்கள் ஒன்று சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஆமென், 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 ஆமென்.